வணக்கம். சுவை அறுசுவை நிகழ்ச்சியில வாரம் வெரைட்டியான டிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் மீனா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுக்கு என்ன டிஷ் சொல்லி தர போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வாரம் எங்க வியூவர்ஸ்க்கு என்ன டிஷ் பண்ணி காமிக்க போறீங்க? இதுல ஒரு இட்டாலியன் ஸ்பெஷல் பண்ண போறேன். இட்ஸ் கால்ட் bruschetta. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அப்படைசரா அது கிடைக்கும். அண்ட் அது எவ்வளோ எக்கனாமிக்கலாக நம்ம பண்ணுறது இன்னைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட். இது வந்து ஃப்ரெஞ்ச் லோஃப்னு பேர் இந்த பிரெட்டுக்கு. இது வந்து இப்போல்லாம் கிராசரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் கிடைக்கிறது. பட் அப்படி லைக் இன்னும் சபர்ப் ஏரியாவில் கிடைக்கலாம் வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலர் பிரெட்டையே டோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு வேரியேஷன். பட் ஆத்தென்டிக்காக அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லோஃப். இது பேர் பேகெட்னு பேர். ஓகே. அது ஃப்ரெஞ்ச் லோஃப்னு கேட்டால் இங்கே கிடைக்கிறது நமக்கு. இனி பேக்கரி போனால் கூட கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் லோஃப். ஸோ அது இந்த பிரெட்டு தான் இதுக்கு மெயின், அது ஹைலைட்டு இதுக்கு. ஓகே. ஃப்ரெஞ்ச் லோஃப் ஒன்று. அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேசில் வந்து ஒரு ஹர்ப். நம்ம எப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹர்ப். இது நல்ல ஸ்மெல் இருக்கும். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. யா. அண்ட் இது எங்க கிடைக்கும் மேம்? இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அந்த குட்டி குட்டி வெஜிடபிள் ஷாப்ஸ் லைக் பேசில்னு கேட்டாலே ஒரு 10 rupees கேட்டாலே they give a good big bunch actually. ஸோ அதனால நீங்க பேசில் கிடச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது உடம்புக்கு. இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் துளசி தான். துளசியோட ஸ்மெல் நல்லா இருக்கு. அத நான் சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. துளசியோட பிரான்ச் இது. பேசில்னு பேர். இது துளசி வந்து ஹோலி பேசில் சொல்லுவாங்க. இது வந்து பிளெயின் பேசில் which is used for cooking. பேசில், டொமேட்டோ. இந்த bruschetta டொமேட்டோ bruschetta பண்றோம். bruschetta பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அது மேல டாப்பிங் வைக்க போறோம். ஓகே. so that is called the bruschetta. இன்னைக்கு வந்து நம்ம டொமேட்டோ பேசில் bruschetta பண்ண போறோம். சோ இந்த டாப்பிங் வச்சு அதுல பண்ண போறோம். இதுலயே வேரியேஷன் மஷ்ரூம் பண்ணலாம், ஆலிவ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். bruschettaவே ஒரு 100 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. டொமேட்டோஸ் இவ்ளோதான் யூஸ் பண்ணணுமா இல்ல? இது வந்து நான் சும்மா ஸ்மால் ஒரு 2 to 3 பீப்புளுக்கு பண்ண போறேன். போர்ஷன் சைஸ். சோ மோர் இன்னும் நிறைய பண்ணுவோம். அண்ட் மாஜரெல்லா சீஸ், அதாவது அந்த பீட்சா சீஸ் சொல்லுவாங்க இங்க எல்லாருமே. மாஜரெல்லா சீஸ் அந்த சூயியா இருக்கும் அந்த சீஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, உப்பு அண்ட் ஆலிவ் ஆயில். கண்டிப்பா இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் சூட் ஆகும். வேற எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஆலிவ் ஆயில் எல்லாருமே. இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இட்டாலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they eat so much cheese. பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சல். பிகாஸ் they eat lot of olive oil. ஸோ எல்லாரும் முடிஞ்சால் கொஞ்சம் வாங்கியே வச்சுக்கோங்க ஆலிவ் ஆயில். சப்போஸ் ஆலிவ் ஆயில் கிடைக்கலனா ஒரு ஆர்டினரி ஆயில் யூஸ் பண்ணி கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் திஸ் இஸ் பார்ஸ்லி வந்து இதுவும் ஒரு ஹர்ப் தான். 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபிளாட் லீஃப் பார்ஸ்லின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு கொத்தமல்லி மாதிரியே இருக்கும், பட் ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால நீங்க வந்து ட்ரைடு ஹர்பா பாட்டில்ல விற்பாங்க. அது மாதிரி காஞ்ச ஹர்பா அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது. ஸோ அது இருந்ததுன்னா இது பார்ஸ்லி. எந்த ஷாப்ஸ்ல கிடைக்கும்? எல்லா கடையிலும் கிடைக்கும். சென்னையில் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் ஆல் கிராசரி ஸ்டோர்ஸ் ஹேவ் தீஸ் திங்ஸ். அண்ட் இது பெப்பர், சால்ட், அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ். வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. எப்படி பண்றது நான் காமிக்கிறேன். இந்த வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிட்டா பிரெட்டும் இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். ஓடிஜி அவன் இல்லாதவங்க வந்து யூ கேன் டோஸ்ட் இன் த தவா ஆல்சோ. இப்போ நிறைய பேர் வீட்ல அவன் வாங்கி வச்சுட்டு அது எப்படி யூஸ் பண்ணனும் தெரியாம அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சின்னதா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு யூ கேன் பெருசா நீங்க ட்ரை பண்ணலாம். சோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்லாண்டிங்கா கட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பீஸ் வந்து லென்த்தியா வரும். ஓகே. இப்படி டயகனலா கட் பண்ணினா சின்ன ரவுண்ட்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரி. இது இல்லனா நம்ம ஆர்டினரி பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. பட் ஃப்ரெஞ்ச் லோஃப் உங்களுக்கு கிடைக்கிறது ஃப்ரெஞ்ச் லோஃப் தான் இதுக்கு சூட் ஆகும் இந்த டிஷ்க்கு. அப்படி டிஃபரன்ஸ் இந்த பிரெட் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில பாருங்க இட்ஸ் கிரஸ்டி. அண்ட் உள்ள தொட்டு பாருங்க இட்ஸ் சாஃப்ட். So that's the speciality. And then the dough fermentation எல்லாமே இருக்கு இதுக்கு. சோ இப்போ நம்ம இது கிராஸா கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. நல்லா உங்களுக்கு அப்பதான் அந்த டாப்பிங் ஸ்ப்ரெட் பண்ண சௌரியமா இருக்கும். சோ அப்ப இந்த ஹோல் ஃபுல் பிரெட்ட வந்து ஒரு 2 to 3 people சாப்பிடலாம். if you are a big eater but 4 பேர் சாப்பிடலாம். each ஒரு 3 portionsனா தாராளமா. ஓகே.
பண்ணியாச்சு ஃபுல்லா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து இது மேல ஆலிவ் ஆயில் drizzle பண்ணிட்டு ஓகே அவன் ஷீட் எடுத்துருக்கேன். நான் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் டோஸ்ட் மோட்ல ஒரு 200 டிகிரி. ஜஸ்ட் ஒரு 5 minutes கோல்டன் ப்ரௌன் பண்ண போறோம், அவ்வளவுதான். சப்போஸ் நிறைய பேர் அவன் வச்சிருப்பாங்க, சோ அதே ப்ரீ ஹீட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பண்ணுமா, இல்ல எல்லா டிஷ்க்குமே பண்ணுமா, இல்ல மோஸ்ட்லி இந்த டிஷ்க்கு தான் பண்ண நல்லா இருக்கும்? 99% ஆஃப் தி டிஷஸ் யூ ஹேவ் டு டு. ஏன் தெரியும்னா நம்ம வந்து எனி ரெசிபியில பார்த்தா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணிட்டு அப்போ கொஞ்சம் டிஷ்ஷை வச்சா அந்த டைமிங், ஏன்னா பேக்கிங் இஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபார்முலா. அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் எண்ட் ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக வரும். பட் அது ஹீட் அப் ஆகி அந்த ஃபுல்லாக அந்த இந்த டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வி லூஸ் சம் டைம் டியூரிங் குக்கிங் த ஃபுட். அதனால தான் ப்ரீ ஹீட் பண்ணி அதை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ ப்ரீ ஹீட் இஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இப்போ அந்த ஆலிவ் ஆயில் லைட்டாக drizzle பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் அ ஃப்ரை, நம்ம ஆர்டினரி பேன் எடுத்துட்டா அதில் ஃப்ரை பண்ற மாதிரி? ரொம்ப இல்ல, வெரி லிட்டில். ஓகே. ஆலிவ் ஆயில் நீங்க பாத்தீங்கன்னா சாலட்ஸ் எல்லாம் ராவாவே போடலாம், ரொம்ப டேஸ்டியா. ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப இட் இஸ் ஹெல்தி ஃபார் ஹார்ட் ன்னு சொல்றாங்க. ஆமா, இட் ஹஸ் omega 3 fatty acids. that omega 6 ஓட 3 is very healthy சொல்றாங்க. சோ இப்போ ஆலிவ் ஆயில் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நம்ம அதை எடுத்துக்கணும். ஆலிவ் ஆயில் ரெண்டு சைடுமே போட்டு இப்ப ஃப்ரை பண்ண போறோம். just toasting. Okay. So I'm going to keep ஒரு brown ஆற வரைக்கும் கண்ணு வெச்சுக்கலாம் நம்ம அதுல. So already preheatல வந்து நம்ம எவ்வளவு டிகிரிஸ் வெச்சிருக்கோம்? 200 degrees toast mode like 10 minutes preheat பண்ணிருக்கேன். Okay. See already the oven is warm. So very hot. So at the 10 minutes நான் வெச்சிருக்கேன், just golden brown ஆற வரைக்கும். அதுக்குள்ள நம்ம filling ரெடி பண்ணிக்கலாம். So ஒரு நல்ல ஒரு mixing bowl வேணும் நமக்கு. Okay. மிக்சிங் பவுல் என்ன ஆட் பண்ண போறோம்? அத ஒவ்வொண்ணா நான் ஆட் பண்றேன் one by one. டொமேட்டோ. சோ இதுக்கு ஆனியன்லாம் ஆட் பண்ண கூடாதா? இதுக்கு தேவையில்லை. ஆனியன் ஆட் பண்ணா சல்சா மாதிரி ஆயிடும். ஓகே. சோ இதுல வந்து நான் அந்த உள்ள இருக்கிற அந்த ஜூஸ் வந்து எடுத்துற போறோம். நீங்க வந்து அது சூப்புக்கோ இல்ல ரசத்துக்கோ வேற யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப தண்ணி விட்டுக்காம இருக்கும், அப்பதான். சோ அப்போ அது தோலை மட்டும் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணோம். ஆமா, just the flesh, not the juicy part உள்ள. ஓகே. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துறோம். ஆமா. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃப்ளஷஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண போறோம்? அப்புறம் நம்ம ஃபைனா சாப் பண்ணணும். ஓகே. சோ ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. சோ இட்டாலியன் ரெஸ்டாரன்ட் போனீங்கன்னா அந்த ஆன்டிபாஸ்டி சொல்லுவாங்க. ஆன்டிபாஸ்டி மீன்ஸ் நம்ம இதுல ஸ்டார்டர் சொல்றோம்ல, பக்கோடா எல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து ஆன்டிபாஸ்டி இஸ் கால்ட் ஸ்டார்டர்ஸ். சோ அதுல இந்த டிஷ் கண்டிப்பா இருக்கும். வித்அவுட் திஸ் அந்த ரெஸ்டாரன்ட் இருக்கவே இருக்காது ஒரு ரெஸ்டாரன்ட். நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க தக்காளியை. பிரெட் வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ்னஸ்க்கு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் மேம்? இத வந்து நம்ம வெச்சிட்டு இன்னும் மிக்சிங் முடிக்கல நம்ம. ஓகே. சோ இதுல நம்ம சீஸ் கட் பண்ணி போடணும் நெக்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி வெச்சாச்சு. தென் அதுக்கு அடுத்து வந்து சீஸை வந்து சாப் பண்ண போறோம். மாஜரல்லா சீஸ். ஓகே. நல்லா சின்னதா அந்த கட் பண்ணினா நல்லா இருக்கும் பாக்க. சப்போஸ் அந்த சீஸ் கிடைக்கலனா நம்ம ஆர்டினரி சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்மேசான் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எனி சீஸ் உங்களுக்கு பிடிச்ச சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. பட் கட் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கியூப் பார் சீஸ் மாதிரி அந்த ஸ்லாப் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. தின்னா இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்காது. சப்போஸ் சீஸ் பிடிக்காதவங்க வந்து பன்னீர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது you can of course avoid. அந்த பன்னீர்லாம் ஆட் பண்ணலாமா? பன்னீர் ஆட் பண்ணா உங்களுக்கு இட்டாலியன் மாதிரி இருக்காது உங்களுக்கு. நல்ல நைஸா சாப் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இவ்ளோ போதுமா மேடம் இதுக்கு? ஓகே. சோ நம்ம சாப் பண்ண டொமேட்டோல சீஸஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து garlic. நிறைய garlic ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், நல்லா அடிச்சினா அந்த ஃப்ளேவர்ஸ் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. சோ இல்லனா garlic வந்து garlic பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம்ல? இல்ல, இந்த மாதிரி பண்ணி போடுங்க. சோ அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும்னு சொல்றீங்க பேஸ்ட்டை விட இதுக்கு. ஏன் தெரியுமா, அது எப்போ பண்ணி வச்சிருக்காங்க we don't know. இந்த மாதிரி டிஷ்க்கு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணிச்சு. இட்ஸ் பெட்டர் யூ டு லைக் தட். ஓகே. இந்த மாதிரி தட்டி போட்டீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த ஆயில்ஸ் இருக்கு இல்லையா உள்ள,
அது ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து பேசில். பேசில் நல்ல ஒரு இதுதான் அதுக்கு மெயின் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ஏன்னா இது டொமேட்டோ பேசில் ப்ரூஷெட்டா இல்லையா? ஸோ ஐல் டேக் லைக் ஒரு 7 or 8 leaves. ஒவ்வொரு ரெசிபீஸ்க்கும் ஒவ்வொரு அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட ஸ்பெஷல் நம்மளுக்கு எப்படி சாம்பார்ல சாம்பார் பொடி போடாட்டி நல்லா இருக்காதோ அதே மாதிரி அந்த ரெசிபிக்கு அதுதான் நல்லா இருக்கும். ஸோ நல்லா சுருட்டிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அதையும் நல்லா கட் பண்ணிக்கிறோம். இது சப்போஸ் நீங்க நாளைக்கு ரெஸ்டாரண்ட் போனா கூட நான் எது சாப்பிடுறோம்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஈவன் இட்ஸ் a good way of learning stuff. அடுத்து என்ன பண்ண போறோம்? பார்ஸ்லி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் அந்த ஹெர்பல் ஷாப்லயும் கிடைக்கும். கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே கிடைக்கும். ஓகே. பெப்பர் சப்போஸ் பெப்பர் இல்லனா அந்த சில்லிஸ் கூட ஆட் பண்ணலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சால்ட். இது ஆலிவ் ஆயில். ஓகே. நல்ல ஜெனரஸா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அதை திருப்பி ஃப்ரை பண்ண போறோமா? ஃப்ரை அவ்வளவுதான். ஸோ இது வந்து சாலட் மாதிரி இது மேல வச்சு சாப்பிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே. இதை வந்து நீங்க ஒரு 15 minutes சிட்டிங் டைம் கொடுத்தா இன்னும் அது எல்லா ஃப்ளேவர்ஸும் மிங்கிள் ஆகி சூப்பரா இருக்கும். பட் இப்போ ஆஸ் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் வீட்டில் நீங்க லீஜரா பண்றீங்கன்னா இந்த மிக்சரை பண்ணி ஒரு 20 minutes வச்சிடுங்க சைட்ல. சர்வ் பண்ணி இதை டோஸ்ட் பண்ணி வச்சிடுங்க. எப்போ கெஸ்ட் வராங்களோ யாருக்கு கொடுக்கணுமோ ஜஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அது மேல வச்சு கொடுங்க. முதல்ல வச்சுட்டா சாகி ஆயிடும் அது. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டஃப். இதுதான் ப்ரூஷெட்டாவோட டாப்பிங். ப்ரூஷெட்டா நேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஆமா. ஸோ நல்லா நான் என்ன பண்ண போறேன், this is my version. Okay, just garlic கொஞ்சம் ரப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரியா இருக்கும். அந்த ஃப்ளேவர்ஸ்க்காக சும்மா ரப் பண்றோம்ல. ஆமா, இப்போ பாருங்க ஜஸ்ட் அப்படியே குறைஞ்சிடும், எல்லாம் உள்ள அப்படியே இறங்கிடும். ஏன்னா போரஸா இருக்குல்ல, ஹோலா இருக்கு இல்லையா? சப்போஸ் நிறைய பேருக்கு அந்த garlic டேஸ்ட் பிடிக்காதவங்க விட்டுடலாம். ஜஸ்ட் நான் தான் சொன்னேன், my version of bruschetta. Just garlic rubbing enhances the taste உங்களுக்கு. ஓகே. தென் ரப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ingredients இது ரொம்ப சிம்பிளா இருக்கு மேடம். ஆனா வெரி சிம்பிள், வெரி ஹெல்தி. யா, அண்ட் இது பண்ணிட்டு நீங்க கிட்ஸ கூட ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ண வைக்கலாம். ஆக்சுவலி when I pack lunch every day they ask you something இல்லையா? Like இன்னைக்கு அது வேணும் இது வேணும். In fact I have to pack 2 lunch boxes. ஒன்னு பசங்களுக்கு ஒன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேக் பண்ண வேண்டியதா இருக்கு. மோஸ்ட்லி எல்லா மதர்ஸ்க்கும் இது ஒரு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு. நம்ம ஏதாச்சும் புதுசா நம்மளோட ஹியூமன் நேச்சர் என்ன, நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ண மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸ், அவ என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்கா, இவ என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்கா, இதத்தான் ஓபன் பண்ணி பார்ப்போம். So let me clear this. Okay. So serving da next. Okay. Very simple ஆன டிஷ் தான் இது. So just 5 minutes நம்ம பண்ணிட்டு வரலாம். ஆமா, எவ்வளவு அழகா பண்றோம்ன்றது தான் அதோட இம்பார்ட்டன்ட். And இது சர்வ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி. இந்த டிஷ் கட்டாம கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு கிட்ஸ் டாய்ஸ் மாதிரி இருக்கு பாக்கும்போது. இப்போ நம்ம இது வந்து அப்படியே செட்டில் பண்ணி வச்சுட்டு இப்போ மார்னிங் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் கூட கிட்ஸ் பண்ணாங்கன்னா கொடுக்கலாமா? அதுதான் நான் சொன்னேன், தனித்தனியா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி. ஓகே. இது சோ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம எவ்வளவு ஒரு சூப்பரான டிஷ் ரெடி பண்ணியாச்சு. என்னோட ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் இதுக்கெல்லாம், அண்ட் எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிறது தான். அண்ட் சப்போஸ் இந்த பிரெட் கிடைக்கலன்னா நீங்க ஆர்டினரி பிரெட் எடுத்து அதை டோஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நல்லா கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸ்வீட் பிரெட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது கண்டிப்பா சூட் ஆகாது.
இது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. Colourful. கம்பார்ட்மெண்ட். So this is our bruschetta. நான் இப்ப bruschetta டேஸ்ட் பண்றேன். நேமும் டிஃபரெண்டா இருக்கு, அதே மாதிரி டேஸ்டும் டிஃபரெண்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க அந்த டாப்பிங்கோட சேர்த்து சாப்பிடணும். ஓகே. மேடமே இந்த பிரெட் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்றது எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா இது வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பிரெட்ஸ் எடுத்து பண்ணா கூட ஜஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி அது ஓவரால கிறிஸ்பியா வராது. சோ இந்த பிரெட் வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. என்ன நேயர்களே, ஒரு வெரைட்டியான bruschetta எப்படி பண்றதுன்னு பார்த்தோமா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு வெரைட்டியான டிஷ்ஷுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.